பாலடை பிரதமன். ஆமாங்க, ஓணம் ஸ்பெஷல் பாலடை பிரதமன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. இங்கே உள்ள கடைகளில் இது போல் செவப்பரிசி, அதாவது பாயசத்துக்காகவே இது போல் ஒன்றும் பாதியமாக உடச்ச அரிசி கிடைக்கும். இதை நம்ம பாயசம் அரிசின்னு கேட்டாலும் கொடுப்பாங்க, இல்லைன்னா உடச்ச பச்சரின்னு கேட்டாலும் கொடுப்பாங்க. இந்த பாயசம் செய்ய நல்ல சுத்தமான பாத்திரம் எடுத்துக்கணும். இப்போ நாம் எடுத்தது புதுசாக வாங்கின அலுமினிய பாத்திரம் தான். இதை உருளிலையும் செய்யலாம், கேரளா ஸ்டைலில். நாம் கழுவி எடுத்து வச்சுருந்த பாயச அரிசி 100 கிராம்ஸ், அதை முதல்ல இந்த பாத்திரத்தில் போட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த அரிசியை நல்லா வேக வைக்கணும். இந்த பாயசம் இது போல் அரிசியிலையும் செய்யலாம், இல்லை கடையில் இன்ஸ்டண்ட்டாக வைக்கக்கூடிய பாலடை வாங்கிட்டு வந்து அதையும் தனியாக வேக வச்சு செய்யலாம். இப்போ இந்த பாயசம் செய்ய நாம் 1.5 லிட்டர் பால் எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாத திக்கான பால் எடுக்கணும். 1.5 லிட்டர் பால் எடுக்கணும். நாம் ஃபஸ்ட்டு 1 லிட்டர் பால் தான் எடுத்தோம். பாதி வேகும்போது நம்ம இன்னும் 1/2 லிட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி வெந்துடுச்சான்னு பார்க்கணும். நம்ம பாயசத்துக்காக வேக வச்ச அரிசி 3/4 பங்கு வெந்துடுச்சு. 3/4 பங்கு நம்ம தண்ணியில் வேக வச்சு எடுத்த அரிசியை இப்போ பால் 1 லிட்டர் பால் நம்ம எடுத்து வச்சுருந்தோம், அந்த பாலை சேர்த்து இனி பால்லே அதை வேக விடணும். அரிசி 3/4 பங்கு வெந்ததுனால மீதமுள்ள வேக்காடு இந்த பால்லே நல்லா வெந்து கிடைக்கும். இந்த பாயசம் கொதி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருந்த இன்னும் 1/2 லிட்டரும் இதோட சேர்த்துடலாம். அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா இதை கலந்து கொடுக்கணும். இது பாயசம் இல்லையா, அடி பிடிச்சிடக்கூடாது. அதே சமயத்தில் நல்ல அகண்ட பாத்திரத்தில் நம்ம வச்சோன்னா நமக்கு கலந்து கொடுக்க ஈஸியாகும். கொஞ்சமாக ஏலக்காவையும் பொடிச்சு இதோட சேர்த்துக்கலாம். இனிப்பு திகட்டாமலும் வாசனையாகவும் இருக்கும் பாயசம். இந்த பாயசத்துக்கு பக்கத்துலேயே நின்று அதை தொடர்ச்சியாக கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ இதுக்கு தேவையான இனிப்புக்கு நம்ம அரிசி எவ்வளவு கலந்தோமோ அதுபோல் சீனியும் 100 கிராம்ஸ் இதோட சேர்க்கணும். இந்த பாலடை பிரதமன் செய்ய நம்ம 1.5 லிட்டர் பால் எடுத்தோம். 100 கிராம்ஸ் சீனி, 100 கிராம்ஸ் இந்த செவந்த பச்சை அரிசி, கொஞ்சம் ஏலக்காயும் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு முந்திரி திராட்சை இதெல்லாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. சுவையான பாலடை பிரதமன் செய்யணுன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா, அதனால் நடுநடுவே கொஞ்சம் இயற்கை காட்சிகளையும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஏலக்காய் நம்ம இஷ்டப்பட்டால் சேர்க்கலாம், இல்லைன்னா இல்லை. ஆனால் நான் எந்த இனிப்பு செய்தாலும் ஏலக்காய் சேர்த்துப்பேன், அதனால இதோடு சேர்த்துட்டேன். இந்த பாயசம் கேரளாவில் ட்ரெடிஷ்னலாக பித்தளை உருளியில் தான் செய்வாங்க. நம்மக்கிட்ட அது இல்லை. ஆனால் இதுக்காகவே புதுசாக அலுமினிய பாத்திரம் வாங்கினோம். இந்த பாலடை பிரதமன் செய்கிறதுக்கு நம்ம வச்சோமா செய்தோமான்னு இல்லைங்க, பக்கத்துலேயே நின்று அதை கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். நம்ம இது வரைக்கும் எல்லா ஸ்வீட்டுக்குமே நெய் அதிகமாக சேர்ப்பாங்க. நம்ம இது வரைக்குமே நெய் சேர்க்கலை. இப்போந்தான் 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்தோம். அதிகம் இதுக்கு நெய் தேவைப்படாது. இந்த பாலடை பிரதமன் பாருங்கள் எவ்வளோ பொங்கி வந்துட்டு இருக்குன்னு. இன்னும் அதிகமாக கொதித்து கொஞ்சம் வற்றணும். நம்ம ஃபுல்லாக ஊற்றிருந்தோம் 1.5 லிட்டர். பாலடை பிரதமன் ஆல்மோஸ்ட் ரெடியாகிடுச்சு. இது நீங்கள் முதல்ல பார்க்கக்கூடியது ஸ்பூனில் ஒட்டாமல் வடியுது. இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜில் அந்த ஸ்பூனில் எவ்வளோ திக்காக ஒட்டிகிட்டு இருக்கு பாருங்கள், இதுதான் இதனுடைய பக்குவம். இப்போ நாம் அடுப்பை அணைச்சிட்டு மற்றொரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிடலாம். இதோ ஓணம் ஸ்பெஷல் பாலடை பிரதமன் ரெடி ஆகிடுச்சு. பண்டிகை காலங்களில் இந்த பாலடை பிரதமன் எல்லா இடங்கள்லையும் பேக்கெட் பண்ணி விற்பாங்க. அதை நாமளே வீட்டில் செய்து சந்தோஷமாக சாப்பிட்லாமே.